ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை செய்யலாம், பூர்ண கொழுக்கட்டை செய்யலாம். நான் உள்ள வேர்க்கடலையும் எள்ளு ஸ்டஃபிங் பண்ணி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது தான், கொழுக்கட்டை மாவுனே கிடைக்கும். இது கூட 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் வெல்லம், ஒரு 1/2 கப் வேர்க்கடலையும் கொஞ்சம் எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நீங்கள் சுத்தமான வெல்லம்னா அப்படியே கூட போட்டுக்கலாம், பொடி பண்ணி கரைக்க வேண்டியதில்லை. 1 கப் வெல்லத்துக்கு நான் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம், ஆறட்டும். இப்போ அதே கடாயிலேயே வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பூர்ணத்துக்கு வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, நட்ஸு வகைகள் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலையும் எள்ளும் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் வறுத்தா போதும். இப்போ வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ அதே கடாயிலேயே நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தேங்காய், 1 கப் வெல்லம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதெல்லாம் போகட்டும். இது கூடயே நம்ம வெள்ளை கரைசலையும் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பார்க்குறக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கி விடுங்க. திக்காகிரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கனமான கடாயை வச்சுக்கோங்க. நான் வேர்க்கடலையும் எள்ளையும் பொடி பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இது கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா திக்காகுது. இந்த ஸ்டேஜில் ஆயிலோ நல்லெண்ணெய், தேங்காய் இல்லை நெய்யும் கூட விட்டு பூர்ணத்துக்கு விட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஏலக்காயை தட்டி போட்டிருக்கேன். பார்க்குறக்கு தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் திக்காகிரும். இறக்கி வச்சதுக்கப்புறம் திக்காகிரும். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யே ஊற்றணுன்ட்டு இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றினா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் இறக்கி வச்சா இன்னும் திக்காகும் பூரணம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு, இனிப்பு எல்லாம். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் பூர்ணத்தை. இப்போ அதே கடாயிலேயே நான் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடையிலேயே கொழுக்கட்டை மாவுனே விற்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் நிழலையே காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும் கொழுக்கட்டை மாவுக்கு. புட்டு மாவு மாதிரி பதுபதுன்னு இருக்கக்கூடாது. இது கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி வறுத்துக்கிற அரிசி மாவு. நம்ம வீட்டில் செஞ்ச அரிசி மாவுனாலும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கணும். இது கூட 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு கூட நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் போட்டிருக்கோம். இது கூட 1 பிஞ்ச் உப்பு போட்டோம்னா டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு நான் 1.5 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். மாவும் கூட இந்த ஹீட்டுக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ கை தொடுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஏதாவது விட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டும், ஆனாலும் நம்ம கையிலும் கூட நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்படி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. தொட்டால் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான்
மேல் மாவு பூரணத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காக போட வேண்டாம், நைஸாக லேசாக போட்டால் போதும். நம்ம கையிலேயே செஞ்சுக்கலாம் பூரண கொழுக்கட்டையெல்லாம். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கிறதுனால இதுக்குள்ளே வச்சு செய்கிறேன். கையிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு அமுத்துனீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இந்த ஷேப்பில் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஷேப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் பூரணம். நம்ம எந்த அளவுக்கு உருண்டை எடுத்தோமோ அதே அளவுக்கு உள்ளே வைக்கிற பூரணமும் அதே அளவு எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம என்ன டிசைன் வேணாலும் கையில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலும் கூட ஒரு உருண்டை வச்சு இப்படி நல்லா பண்ணி கையிலையும் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக செய்ய வரல, நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதெல்லாம் இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எள்ளு போட்டங்காட்டி கலரில் இந்த கலரில் இருக்குது. நல்லா சாஃப்டாக ஒரு 7 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். இது பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, மோதகம் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி நீங்களும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.